மாதா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு விதமான செய்திகளை நமக்கு முன்பாக வைக்கிறார். முதலாவதாக செல்வம், இரண்டாவதாக கண் நம்முடைய உடலுக்கு விளக்காக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். செல்வம், பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம், செல்வம் கடவுள் தருகின்ற கொடை என்று நீதிமொழியாகவும் 10வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். அச்செல்வம் எப்பொழுதுமே துன்பம் தராது என்று வாசிக்கின்றோம். ஆகவே கடவுளின் ஆசியாக இருக்கக்கூடிய செல்வம் எப்பொழுது கடவுளுக்கு எதிராக மாறுகிறது? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசியாக வழங்கப்பட்ட செல்வத்தை மண்ணுலகில் சேர்க்க வேண்டாம் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. ஒருபுறம் கடவுளின் ஆசியாக இருக்கிறது, மறுபுறம் சேர்க்கவும் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே முரண்பட்டதாக நமக்கு தெரியலாம். ஆனால் நிச்சயமாக இது முரண்படவில்லை. கடவுளால் வழங்கப்பட்ட செல்வத்தை கடவுளை போற்றி புகழ பயன்படுகிறது என்றால் அச்செல்வம் இரட்டிப்பாக மாறும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற செல்வங்கள், அங்கீகாரங்கள், பதவிகள், பணம், இவை அனைத்தையும் கொண்டு கடவுளை நாம் இரண்டாம் பட்சத்திற்கு தள்ளுகின்றோம். செல்வத்தை மட்டுமே சேர்த்துக்கொள்ள நாம் பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். விவிலியத்திலே வாசிக்கிறோம், ஒரு செல்வந்தர் அதிக விளைச்சல் அவருக்கு கிடைத்து விட்டது. இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், உண்டு குடித்து நான் மகிழப் போகிறேன் என்று சொல்லி அந்த செல்வத்தை மேன்மேலும் சேர்க்கத்தான் முயற்சித்தாரே தவிர அச்செல்வத்தை கொண்டு பிறருக்கு உதவிட அவர் முன் வரவில்லை. இதுபோன்ற மனப்பாங்கு தான் பல நேரங்களிலே நம்மிடத்தில் இருக்கிறது. இதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாய் இருக்க சொல்கிறார். இப்படிப்பட்ட செல்வங்களை மண்ணுலகில் சேர்க்க வேண்டாம். காரணம், பூச்சிகள் கொண்டு அழிக்கப்படும் அல்லது கொள்ளையர்கள் வந்து கொள்ளையிட்டு செல்வார்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் செல்வத்தை பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் உருவாக வேண்டும், அச்செல்வத்தை நாம் பிறரோடு பகிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகுகின்ற பட்சத்தில் இச்செல்வம் நமக்கு ஆசீர்வாதமிக்கதாக அமையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன் விண்ணுலகத்தில் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்திலே சொல்கிறார், விண்ணுலகமே நமக்கு தாய் நாடு. அங்கிருந்துதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், நாம் அங்கே செல்வோம், அங்கிருந்தான் நாம் வந்தோம் என்று ஒரு செய்தியை நாம் அங்கே வாசிக்கின்றோம். ஆகவே நமக்கு தாய் நாடாய் இருக்கக்கூடிய விண்ணுலகத்தில் எப்படி செல்வத்தை சேர்க்க முடியும்? நாம் வாழ்கின்ற இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே அறச்செயல்களில் கடவுளுக்கு உகந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது விண்ணுலகில் நாம் செல்வத்தை சேர்த்து கொண்டு இருக்க முடியும் என்ற ஒரு செய்தியை முதல் செய்தியாக கொடுக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய உடலுக்கு கண்தான் வெளிச்சமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. இந்த கண் ஒளியை இழந்தது என்றால் இந்த உடல் இருளாக மாறிவிடும் என்று சொல்கிறார். யூத முறைப்படி கண் எப்படிப்பட்டதாக பார்க்கப்பட்டது என்றால் தாராளம் உள்ளம் கொண்டவர்களாக பார்க்கப்பட்டது. ஆகவே கண் பிரகாசமாக இருக்கிறது என்றால் அவர் மிக தாராளமாய் இருக்கக்கூடியவர். ஒருவேளை நாம் பிறருக்கு கொடுக்காமல் பிறரோடு பகிராமல் இருந்தோம் என்றால் அந்த ஒளியானது மங்கிவிடும், இந்த உடலானது இருளை நோக்கி சென்றுவிடும். ஆகவே நாம் எப்பொழுதுமே பிரகாசம் உள்ள மக்களாக, ஒளி நிறைந்த மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் தாராளமாக இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், பிறருக்கு நாம் உதவ வேண்டும். அவ்வாறு உதவுகின்ற பொழுது இந்த ஒளி என்பது எப்பொழுதும் நம்மிடத்திலே இருக்கும். கிறிஸ்துவின் ஒளி நம்மோடு எப்போதுமே தங்கியிருப்பார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஒளியின் மக்களாக இருப்போம். செல்வத்தை விண்ணுலகத்தில் சேர்க்கக்கூடிய மக்களாக இருப்போம். அதற்காக இம்மண்ணுலகில் உழைப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.